मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம மத்திய மாலை பிப்ரவரி 2026க்கு கேட்க போற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. திருச்சி சபாவுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், फुल मार्क्स எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. மத்திய மாலை பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமன் நல்லா பார்த்துக்கங்க. இதுக்கு 5 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டுப்பாங்கன்னா, கிசி ஏக் பத்யான்ஸ் கா பாவார்த் ஹிந்தி மே லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு தேவ் மேரே பாக்கியமே கியா ஹை பதா அப்படின்னு இருக்கும். இது ஏக் பூந்தில் உள்ள சந்தர்ப்ப பாவார்த்து. இதை நல்லா பார்த்துக்கங்க. லோக் யோன் ஹி ஹை ஜிச்கத்தே சோச்சித்தேன்னு இருக்கும். இதுவும் ஏக் பூந்தில் உள்ள சந்தர்ப்ப பாவார்த்து. இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கங்க. இதுலேருந்து ஒன்று வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாரங்கி, லால், ஹர்ரா, பீலா அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கங்க. வேஹி லடிக்கே ஆகே சல்கர்னு இருக்கும். இது ஹோன்காரில் இருக்கும். தேர்டு வந்து இந்திரதனுஷில் இருக்கும். கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். 3 கொடுத்து 1 தான் அட்டன் பண்ண சொல்ல போகிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன். செகண்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன். 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின்ஹின் 5 பிரஷ்னோன்கே உத்தர் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 8 கொடுத்துருப்பாங்க. 5 தான் அட்டன் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு புரே, கைசே, பலே, பன், ஜாத்தின்னு இருக்கும். இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கங்க. இது சங்கதி காஃபல்ல உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். செகண்டு கிஸ்கி சங்கதி சே கீட் பதங்கே ஜல் ஜாத்தகைன்னு இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். தீபக்கி சங்கதி சே கீட் பதங்கே ஜல் ஜாத்தகைன்னு எழுத போகிறோம். இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தேர்டு கவி பூந்திக்கே பாக்கியக்கா வர்ணன் கைசே கர்த்தேகைன்னு இருக்கும். இது ஏக் பூந்தில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபோர்த்து பூந்த் கைசே மோத்திபன் ஜாத்திகைன்னு இருக்கும். இதுவும் ஏக் பூந்தில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த்து ஏக் பூந்த் கவிதாக்கா உத்தேஷ கியாகைன்னு கேட்டிருப்பாங்க. मनुष्य को आशावादी होना चाहिए यही इस कविता का उद्देश्य है इन போட போகிறோம். இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிக்ஸ்த்து தாரே ஆகாஷ் में कैसे लटक रहे हैं கேட்டிருப்பாங்க. बिना किसी रस्सी से लटक रहे हैं எழுத போகிறீங்க. वंशी वृक्ष कैसे बजा रहे हैं கேட்டிருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கங்க. இதெல்லாம் வந்து அத்புத் மாயாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. எயித்து இந்திரதனுஷ் में कितने रंग दिखाई पड़ते हैं இருக்கும். 7 ரங்குன்னு போட போகிறீங்க. அவ்வளோதான். நைன்த்து இந்திரதனுஷ் में कितने लोगों की छवि हैன்னு இருக்கும். 3 लोगों की छवि हैன்னு போட போகிறீங்க. இது இந்திரதனுஷில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 10th ஹோன்கார் பாலக் கியா கமாத்தே हैன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. 11th ஹோன்கார் பாலக் பாட் சீக்னே கைசே ஜாத்தே हैं. இதெல்லாம் ஹோன்கார் பாலக்கில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 12th ஹோன்கார் பாலக் சோட்டே பச்சோன் கோ கியா சிக்காத்தே हैன்னு இருக்கும். இதுவும் ஹோன்கார் பாலக்கில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 13 ரஹீம் பிரேம் கி துல்னா கிஸ்ஸே கர்த்தேகைன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து தோஹேயில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். பிரேம் கி துல்னாங்கிறது வந்து கிஸ்ஸேக்கு பதிலாக தாகா அப்படின்னு போட போகிறோம். அவ்வளோதான். அப்புறம் விருந்திக்கே அனுசார் மெஹனத்துக்கே பினா ஹம் கியா பா நகின் சக்தே தன் और வித்யா இன் दोनों மெஹனத் கே பினா நகின் பா சக்தே. கல்வியும் செல்வமும் உழைப்பில்லாமல் நம்ம வாங்கவே முடியாது. இதை தான் எழுத போகிறோம். 15th ரைதாஸ் கே தோஹே கா ஆஷே கியாகைன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 16 துளசிதாஸ் கே அனுசார் கிஸ்கே घर में नहीं जाना है. இந்த 16ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 5 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன். தேர்ட் ரோமனுக்கு 14 மார்க்ஸு. கிசி ஏக் கவிதா கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு சங்கதி கா ஃபல் சாராஞ்ச் நல்லா படிச்சுக்கோங்க. இந்திரதனுஷ் இது ரெண்டுத்தையும் நல்லா படித்ததுக்கப்புறம் ஏக் பூந்த் படிங்க. திரும்ப சொல்கிறேன். சங்கதி கா ஃபல், இந்திரதனுஷ் இது ரெண்டுத்தையும் நல்லா படித்ததுக்கப்புறம் ஏக் பூந்த் படிச்சுக்கோங்க. ஈஸியாக ஒன்று அட்டன் பண்ணி 14 மார்க்ஸ் எடுத்துடலாம். இந்த ரோமன்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. அர்த்தம் புரிஞ்சு கவனமாக படிங்க. ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4th ரோமன்.
फोर्थ रोमन के 5 मार्क्स किन्हिन दो बद्यों का कंडस्थ रूप लिखिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 கண்டஸ்த ரூப் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நான் 5 கொடுத்துருக்கேன். இந்த 5ஐயும் படிச்சுக்கோங்க. ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கஸ்தூரி குண்டல் பசே மிருகு ढूंढे பன்மான்ஹின் ஐசே கடி கடி ராம் ஹை துனியா தேக்கை நாகின். இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு ரஹிமன் தாகா பிரேம் கா மத்து தோடோ சடுக்காய் டூட்டே சே ஃபிர் நா மிலே மிலே காண்டு பரிஜாய். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொன்ன ஆர்டர் வைஸ்லேயே படிச்சுக்கோங்க. ஈஸியாக 2 அட்டன் பண்ணிடலாம். थर्ड हरीसा हीरा चांट कई कரை ஆன் की ஆஸ் தேனர் ஜம்பூர் ஜாகிங்கே சத்து பாஷை ரைதாஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 3ஐ நல்லா படித்ததுக்கு அப்புறம் இந்த 4th ஒன்னையும் 5th ஒன்னையும் படிங்க. குரு கோவிந்த் தோவு கடே காக்கே லாகோன் பான்ய பலிகாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பதாய். 5th ஒன் வித்யாதன் உத்யம் பினா கஹோஜு பாவை கவுன் பினா டுலாயே நாமிலை ஜோன் பங்காக்கி பவுன். ஸோ இந்த 5ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டஸ்து தொகையெல்லாம் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. படித்தா மட்டும் போதாது, எழுதி பாருங்கள். नेक्स्ट 5th रोमन. 5th रोमन के 5 मार्क्स किन्हिन 5 का अर्थ हिंदी में लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு 1 to 5 லெசனில் உள்ள அர்த்த லிக்கியே படிச்சுக்கிறது தான் நல்லது. 10 கொடுத்து 5 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால் 1 to 5 லெசனில் உள்ள எல்லா அர்த்த லிக்கியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th रोमन. 6th रोमन के 5 मार्क्स किन्हिन 5 का विलोम शब्द लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. விலோம் சப்தன ஆப்போசிட். இதுக்கும் 1 to 5 லெசன்ஸ் படிச்சுக்கிறது தான் நல்லது. இதுவும் 10 கொடுத்து 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால் 1 to 5 லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு 7th रोमन. 7th रोमनக்கு 5 மார்க்ஸு ஜோடே பனாயேன்னு கேட்டிருப்பாங்க. அதான் மேட்ச் தி ஃபாலோயிங். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு எல்லா லெசனில் உள்ள மேட்சையும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் கம்பைன் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. 5 கொடுத்துருப்பாங்க. 5ஐயுமே அட்டன் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், 4th, 5th, 6th, 7th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 49 மார்க்ஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. புரிஞ்சு படிங்க. படித்தா மட்டும் போதாது, எழுதி பாருங்கள். नेक्स्ट 8th रोमन. 8th रोमन के 10 मार्क्स किन्हिन 5 का वाक्यों में प्रयोग कीजिएன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கும் 1 to 5 லெசனில் உள்ள வாக்கியம் में प्रयोग कीजिए நல்லா பார்த்துக்கங்க. மேக் தி சென்டென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 கொடுத்து 5 தான் அட்டன் பண்ண சொல்ல போகிறாங்க. ரொம்ப ஈஸியானது, வந்தால் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு 9th रोमन. 9th रोमन के 6 मार्क्स ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன். गद्यांश के आधार पर प्रश्न के उत्तर लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்தே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இதனால் எல்லா லெசனையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ரோமெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி தான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நெக்ஸ்ட்டு 10th रोमन. 10th रोमन இந்த ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 10th रोमनலாம் வந்தால் விட்டுறாதீங்க. किन्हिन 2 प्रश्नों के उत्तर 5 वाक्यों में लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன கொஸ்டின் படிச்சுக்கணுன்னா, பாதுஷாஹ் ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दियाன்னு இருக்கும். இது பீர்பல் கி சத்ராயி லெசனில் உள்ள லெசன். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி செகண்டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கே பாரே में 5 வாக்கிய लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. இது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் உள்ள லெசன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் 5 மார்க் கொஸ்டின் படித்த மாதிரியும் இருக்கும், சாராஞ்ச் படித்த மாதிரியும் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. थर्ड दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिएன்னு இருக்கும். அதனால் இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுவும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் லெசனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
4th பாரதி கே பச்பன் கே பாரே में आप क्या जानते हैं இருக்கும். இது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் லெசனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5th डॉक्टर अब्दुल कलाम के व्यक्तिगत जीवन के बारे में 5 वाक्य लिखे இருக்கும். இது டாக்டர் அப்துல் கலாம் லெசனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ். 6th अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझायाன்னு இருக்கும். இந்த 6ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 2 அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். नेक्स्ट 11th रोमन க்கு 15 மார்க்ஸ். किसी एक पार्ट का सारांश लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு பீர்பல் கி சத்துராயி நல்லா படிச்சுக்கோங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதி இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று எழுதி ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்துலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் அந்த பீர்பல் கி சத்துராயி படிச்சுக்கிட்டா நம்ம 5 மார்க் கொஸ்டின்ஸையும் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம், சாராஞ்சியும் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். அதனால் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மீனிங் புரிஞ்சு படிங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. இதுதான் ஃபஸ்ட் பேப்பரில் உள்ள லாஸ்ட் ரோமன். பாஸ் மார்க் எடுக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே இதை அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன். கின்ஹின் 5 பிரஷ்னோக்கே உத்தர் லிக்கேன்னு கேட்டிருப்பாங்க. 8 கொடுத்து 5 தான் அட்டன் பண்ண சொல்ல போகிறாங்க. ஈஸியான ரோமன் வந்தால் விட்டுறாதீங்க. வர்ண கிசே கெகத்தேகைன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. हमारे संविधान में कितनी भाषाओं का राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया हैன்னு கேட்டிருப்பாங்க. கித்தினியை தூக்கிட்டு 22 போட போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்வரோன் கா பிரயோக் கைசே ஹோத்தா ஹை, ஸ்வரான் கா பிரயோக் ஸ்வதந்திர ரூப் சே ஹோத்தா ஹைன்னு போட போகிறீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் எழுத மாட்டோமா என்ன? அதனால் இதெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸியான ரோமன் இந்த ரோமன், 12th ரோமன். 4th संयुक्त व्यंजन किसे कहते हैं उदाहरण दीजिएன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 5th अनुनासिक चिह्न का उदाहरण दीजिएன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 6th किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता हैன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 7th 1 2 3 4 5 தேவநாகரி அங்கோன்கோ, அதாவது ஹிந்தி எழுத்தை வந்து அந்தராஷ்டிரிய ரூப் லிக்கியே 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம இன்டர்நேஷ்னல் நம்பராக எழுத போகிறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 8th ஹிந்தி அங்கோன்கா தேவநாகரி ரூப் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. ஹிந்தி ஸ்கிரிப்டை வந்து தேவநாகரி ஸ்கிரிப்டில் எழுதுங்க, அதாவது ஹிந்தியில் இருக்கும் 1 2 3 4 5ன்னு அதில் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதனால் இந்த ரோமன் வந்தால் விட்டுறாதீங்க. இவ்வளோதான் ஃபஸ்ட் பேப்பர். ரொம்ப சிம்பிளானது. இன்னும் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கலாம். 9th கத்தித்யா லிக்கித் பாஷா கா மூல் ஆதார் கியா ஹைன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். கத்தித்யா லிக்கித் பாஷா கா மூல் ஆதார் துவனி ஹைன்னு போட போகிறீங்க. இது லாஸ்ட் ட்ரிப்பே கேட்டுட்டாங்க, இந்த வாட்டி வருது சந்தேகம் தான், இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க. லிபி கிசே கெகத்தே ஹை, இந்த 10ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 5 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். இவ்வளோதான் ஃபஸ்ட் பேப்பர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படித்தா மட்டும் போதாது, எழுதவும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. எழுதி எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பருக்கு பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே செகண்ட் ரோமன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு 10 மார்க்ஸு. கிசி ஏக் கஹானிக்கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பகீரத் கி தபஸ்யா சதுராத்மி கண்டிப்பாக ஒன்று வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், பகீரத் கி தபஸ்யா சதுராத்மி இது ரெண்டுத்தையும் மீனிங் புரிஞ்சு படிங்க. ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக ஒன்று ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். नेक्स्ट 4th ரோமனுக்கும் 10 மார்க்ஸு. கிசி ஏக் பாட் கா சாராஞ்ச் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு விஸ்வாமித்ரகா யக்ய நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராஜ் திலக்கி தயாரி படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்து 4th ரோமன் ஈஸியாக இருக்கும். ஒன்று அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். விஸ்வாமித்ரகா யக்ய ராஜ் திலக்கி தயாரி ரெண்டுத்தில் ஒன்று ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 4 கொடுத்து 1 தான் அட்டன் பண்ண சொல்ல போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 11th ரோமன். அந்த ரோமனில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் இந்த 11th ரோமன்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸியான ரோமன் தான். இதுக்கு 10 மார்க்ஸு. கலம் கி துக்கான் में दुकानदार और एक लड़के की बातचीतன்னு இருக்கும். இதெல்லாம் கான்வர்சேஷன் தான், உரையாடல் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட்டு 4 அட்டன் பண்ணி 4 நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம்.
இதில் நான் வந்து செலக்டிவாக கொடுத்துருக்கேன். செகண்டு கித்தாப் கி துகான் में கித்தாப் बेचने वाले और ग्राहक की बातचीतன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்டு கிசி கேல் கே பாரே में दो लड़कों की बातचीतன்னு இருக்கும். இந்த மூணையும் நல்லா படிச்சுக்கோங்க. நான் இந்த ஃபஸ்ட்டு 4 நல்லா படிச்சுக்கிட்டாலே ஈஸியாக ஒன்று அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th ரோமன். 12th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. இது லெட்டர் ரைட்டிங், 5 லெட்டர் ரைட்டிங். இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த 3 லெட்டர் ரைட்டிங் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒன்று ஈஸியாக அட்டென்ட் பண்ணி திஸ் ஆர் தட் மெத்தடில் தான் கேட்க போகிறாங்க. 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். उल्लास यात्रा पर जाने की अनुमति मांगकर पिताजी के नाम पर एक पत्र लिखिएன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. हिंदी सीखने की आवश्यकता बदलाते हुए अपने मित्र के नाम पर एक पत्र लिखिएன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு किसी पुस्तक बेचने वाली कंपनी को कुछ पुस्तकें बेचने का ऑर्डर दीजिएன்னு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்று அட்டென்ட் பண்ணாலே 10 மார்க்ஸ். அதனால் இந்த ரோமன்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. नेक्स्ट 13th रोमन. 13th रोमனுக்கு 10 மார்க்ஸு. கிசி ஏக் ஷீர்ஷக் பர் நிபந்த் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு காய் நல்லா பார்த்துக்கங்க. காய் நிபந்த் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி படாவாக இருக்காது நிபந்தெல்லாம். செகண்டு மேரா நகர். தேர்டு பாக். இந்த மூணையும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே இதுலேருந்து ஒன்று அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ செகண்டு 4th 11th 12th 13th இந்த ரோமன் அட்டென்ட் பண்ணும்போதே நம்ம செகண்ட் பேப்பரில் 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். இதில் ஒரு ரோமன் உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் அதை நீங்கள் படிக்காட்டினா கூட மீதி 4 ரோமன் அட்டென்ட் பண்ணால் கூட 40 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதனால் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். புரிஞ்சு படிங்க, எழுதியும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோமன். ஃபஸ்ட் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. 4 கொடுத்து 2 தான் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. கின்ஹின் दो प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு இப்ராஹிம் யாத்ரியோன் கா சத்கார் கைசே கர்த்தாத்தான்னு இருக்கும். இது பகவான் சப்கா எகையில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஈஸியாக தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. செகண்டு இப்ராஹிம் கோ क्यों गर्व हो गयाன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு தேவதூத் ने क्या कहा और इब्राहिम ने क्यों क्षमा मांगीன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸு. சப்போஸ் திடீர்னு பகவான் சப்கா ஏகை கேட்டால் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் எழுதிட்டு வந்துடலாம். அதனால் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து பகிரத் கா குல் और गुण के बारे में लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது பகிரத் கி தபஸ்யாவில் உள்ள லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஃபிஃப்த்து அமீர் கியோன் சிந்தாமேன் படான்னு இருக்கும். இது குத்தே கி பூஞ்சில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். சிக்ஸ்த்து பகவான் நே அமீர் கோ கியா வரதான் தியான்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். செவன்த்து அந்துமே அமீர் நே பூத்துக்கோ கியா காம் தியான்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். எயித்து சிவப்பா और கௌரி का घर नरक सा क्यों बनाன்னு இருக்கும். இது மவுண்ட் கி மந்திரகைன்னு இருக்கும். அந்த லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். நைன்த்து சாது நே கௌரி கோ கவுன் சா உபாய் பத்தாயின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். டென்த்து சிவப்பா और கௌரி கா கர் கைசே ஸ்வர்க பனான்னு இருக்கும். இந்த 10ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 2 அட்டென்ட் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன். தேர்ட் ரோமனும் அதே மாதிரி தான் 4 கொடுத்து 2 அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கும் 5 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கின்ஹின் दो प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன படிச்சுக்கணுன்னா தசரத் கே கித்தனே புத்திரத்தே வே கौन தேன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. சப் லோக் விஸ்வாமித்ர சே क्यों डरते தேன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ராம் और लक्ष्मण ने वन में क्या कियाன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. மகாராஜ் ஜனக் சீதா கா விவாஹ் கிஸ்ஸே கர்னா சாகத்தே தேன்னு இருக்கும். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க, ஈஸியாக அட்டென்ட் பண்ணுங்கள். फिफ्थ भरत लक्ष्मण और शत्रुघ्न के विवाह किन किन के साथ हुएன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து மகாராஜ் தசரத் ने புரோஹித் வசிஷ்ட से क्या कहाன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. செவன்த்து மந்த்ரா கவுண்டி வஹ் கைசி தீன்னு இருக்கும். இது வர சான்ஸ் இருக்குது. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. கைகேயிக்கா தூசரா வர் கியாத்தான்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நைன்த்து மகாராஜ் தசரத் क्यों बेहोश हो गएன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக 2 அட்டென்ட் பண்ணி
5 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மீனிங் புரிஞ்சு படிங்க, எழுதியும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமனுக்கு 4 மார்க்ஸு. இனி வர எல்லா ரோமனையும் ஃபுல்லாக படிச்சுக்கிறது தான் நல்லது. இதில் கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின்ஹின் சார்கா லிங் பதிலியேன்னு கேட்டிருப்பாங்க. லிங்குனா ஒன்றும் இல்லை, ஜெண்டர் தான். லடுக்கா, லடுக்கி, சாஸ், சூர் இந்த மாதிரி எழுத போகிறீங்க. இதுக்கு ஏன் எல்லாமே படிச்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம ராஷபஷா, பிரவேசிக்கா, விசாரத், பூர்வார்த்த முடிய கேட்பாங்க. இதுலேயே படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். அதனால் இப்போயே படிச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே லிங்கு வச்சிடலாம். 6th ரோமன் 4 மார்க்ஸு. கின்ஹின் சார்கா வச்சன் பதிலேன்னு கேட்டிருப்பாங்க. சிங்குலர் ப்ளூரல் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 கொடுத்து 4 தான் அட்டன் பண்ண சொல்ல போகிறாங்க, லிங்கும் வச்சனும். அதனால் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. விசாரத் பூர்வார்த்த முடிய உங்களுக்கு யூஸாக இருக்கும். नेक्स्ट 7th रोमन 4 मार्क्स किन्हिन 4 अंकों को अक्षरों में लिखिए கேட்டிருப்பாங்க. இதுக்கு 1 to 100 உள்ள எல்லா நம்பர்ஸையும் பார்த்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஹிந்தி படிக்கும்போது நம்பர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அதே மாதிரி 8th ரோமனுக்கு 4 மார்க்ஸு. வாச்சிய பதிலியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கர்த்திருவாச்சிய கர்மவாச்சியன்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்கிறத பேசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். பேசிவ் வாய்ஸில் கொடுத்துக்கிறத ஆக்டிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். இதுக்கும் எல்லாமே படிச்சுக்கோங்க. விசாரது பூர்வார்த்த முடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாமே படிச்சுக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு 9th ரோமனுக்கு 4 மார்க்ஸு. வாக்கிய ஜோடியேன்னு இருக்கும். இதுக்கும் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் 10th ரோமனுக்கும் 5 மார்க்ஸு. கின்ஹின் 5 वाक्यों का शुद्ध रूप लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. இதையும் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதுக்கு வாக்கிய ஜோடியைக்கெல்லாம் சாய்ஸ் இருக்காது. 10th ரோமனுக்கு சாய்ஸ் உண்டு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க, எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. नेक्स्ट 14th रोमन 5 मार्क्स. अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिएன்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அனுவாத் அபியாசலாம் வந்தால் நம்ம விடவே கூடாது. அதை அட்டன் பண்ண பழகுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஸ்போக்கன் நல்லா பேச முடியும். இதே மாதிரி தான் 15th ரோமன் 10 மார்க்ஸு. ஹிந்தி மேன் அனுவாத் கீஜியன்னு கேட்டிருப்பாங்க. தமிழில் கொடுத்துருப்பாங்க. நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில் எழுத போகிறோம். நம்ம படிக்கிறதே ஹிந்தி தெரியணுங்கிறதுக்காக தான். அதனால் அனுவாத் அபியாசலாம் ஒரு நாளைக்கு 1 இல்லாட்டினா 2 நாளைக்கு 1ன்னு படிச்சிங்கனாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இவ்வளோதான் மத்தியமாக செகண்ட் பேப்பர். ஸோ மத்தியமாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கோ बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.